நிலவு சேலை கட்டி நடக்குது பொன்னா, உலக அதிசயத்தில் இப்படி ஒண்ணா. நண்பர்களே, கூகுள் நிறுவனம். இந்த நிறுவனத்தில பல லட்சம் கோடி ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதா இருந்தாரு. நம்ம கூகுள் நிறுவனத்தோட சிஇஓ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சுந்தர் பிச்சை. ஆனா, அவரு எவ்வளோ முயற்சி செஞ்சும், ஆனா இங்க வர முடியல. அதுக்கு காரணம் இங்க ஆள்கின்ற திமுக அரசாங்கம். கூகுள் நிறுவனம் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த இந்த ப்ராஜெக்ட்ட தமிழ்நாட்டுல கொண்டு வரணும். இதனால தமிழ்நாட்டு படித்த இளைஞருக்கு எத்தனை ஆயிரம் பேர் இளைஞருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு கூகுள் நிறுவனமும், நம்ம சுந்தர் பிச்சையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா, இப்போ ஆள்கின்ற திமுக அரசு இத கண்டுக்கவே இல்லைங்க. அதுக்கு பதிலா கூகுள் நிறுவனத்துக்கிட்ட திமுக அமைச்சர்கள் நெறைய இது எதிர்பார்த்துருக்காங்க. அதனால சலிச்சு போன கூகுள் நிறுவனம், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ப்ராஜெக்ட்ட கொண்டு போய் ஆந்திராவுக்கு குடுத்துருக்காங்க. இப்போ ஆந்திராவுல பலாயிரம் இளைஞர்களுக்கு அங்க வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டுல இளைஞர்களுக்கு எப்பவுமே வேலைவாய்ப்பு கிடைக்காது. டாஸ்மார்க் தான் 24 ஹவர்ஸ்ல கிடைக்கும். இதனால நம்ம சுந்தர் பிச்சை மேல தப்புன்னு நெனச்சுக்கிட்டு அவர சத்தம் போடாதீங்க, திட்டாதீங்க. இங்க எந்த ப்ராஜெக்ட் வந்தாலும் அத ஆள்கின்ற அரசு தான் வரவேற்கணும். நம்ம இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்ப குடுக்கணும்.